ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை உபவாச ஜெபங்களிலே தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். தேவன் தாமே இந்த நாளின் காலை தியானத்தையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் அவருடைய சமூகத்திலே அங்கீகரிப்பாராக. இந்த காலங்களிலே தேவ சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது அதிகாரத்திற்கு ஆண்டவர் கவனத்தை திருப்பினார். அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு கடந்து செல்லலாம். இந்த சங்கீதத்தை நாம் 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். முதல் 6 வசனங்கள் அல்லது 7 வசனங்களை ஒரு பகுதியாக, அதிலிருந்து 43 வரைக்கும் ஒரு பகுதியாக, கடைசி 2 வசனங்கள் ஒரு பகுதியாக நாம் பிரித்து பார்க்கலாம். முதலாவது நடு பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை பார்த்துவிட்டு அதன் மூலமாக நாம் என்ன செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பார்த்து நாம் முடித்தோம். 8வது வசனம், 1000 தலைமுறைக்கென்றும் அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். இதை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன செய்தார், அவர்கள் கானான் தேசத்திற்கு செல்லுகிறவரை குறிப்பிட்ட அவருடைய வழிநடத்துதல்கள் என்ன என்பதை 2 சம்பவங்கள் மூலமாக தாவீது தன்னுடைய ஜெபத்திலே நினைவு கூறுகிறார். ஆபிரகாமிடத்திலே ஆரம்பித்தாலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களை குறித்த ஒரு மென்ஷன் இங்கு வந்தாலும் அதை மேலோட்டமாக சொல்லிவிட்டு 2 பேருடைய வாழ்க்கையை மாத்திரம் இங்கு விவரிக்கிறார். ஒன்று யோசேப்பு, அடுத்து மோசே. இதுல ஒரு காரியம் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஏன் 8, 9 நான் வாசித்தேன் அப்படின்னா, முதலாவது நம்முடைய தேவன் அவர் என்ன சொன்னாரோ, அவருடைய வார்த்தையாயிருக்கட்டும், அவருடைய உடன்படிக்கையாயிருக்கட்டும், அதை எப்பொழுதும் அவர் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தேவனாய், அதை உறுதிப்படுத்தக்கூடிய தேவனாய், அதை நிறைவேற்றக்கூடிய தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். இது குறிப்பாக நம்மளுடைய ஜெப வாழ்க்கைக்கு இந்த சிந்தை மிகவும் அவசியமானது. அவர் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு மாத்திரம் அவர் கட்டளையிட்ட வார்த்தைகள், அவர் பண்ணின
நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கவில்லை. கடைசி காலத்திலே வாழக்கூடிய நமக்கும் கூட அவர் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தம், ஆதியாகமத்திலிருந்து ரெவலேஷன் வரைக்கும், வெளிப்படுத்தல் வரைக்கும் அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தம், நமக்காக அவர் ஏற்படுத்தின உடன்படிக்கை அல்லது வார்த்தைகள், நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லாமே நமக்கும் பொருந்தும். அப்ப நாம் ஜெபிக்கும் பொழுது இன்றைக்கு தைரியமாக எப்படி நம்முடைய முற்பிதாக்கள் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி உடன்படிக்கை காக்கிற தேவன் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து கொண்டார்களோ, அவருடைய வார்த்தை என்றென்றைக்கும் அழியாது என்று உணர்ந்து கொண்டார்களோ, அதே விதமாக ஜெபத்திலே நாமும் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், தேவன் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அதை நிறைவேற்ற அவர் வல்லவர் என்று சொல்லி நாம் தைரியமாக உற்சாகத்தோடு நாம் தேவனிடத்துல நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய வேண்டுதல்களை நாம் வைக்கலாம். இதுல ஒரு சில காரியங்களை இந்த மிடில் ஆஃப் த சாம்ல நம்ம பார்க்கலாம். நிறைய ரொம்ப பெரிய சங்கீதம், கிட்டத்தட்ட 25 வசனத்திற்கு மேல இருக்கு. அந்த மிடில் ஆஃப் த இதுல 25-30 வசனம் இருக்கு. ஆகவே ஒரு 2 காரியங்களை மாத்திரம் நான் விரிவுபடுத்தி சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 11வது வசனத்துல, அதான் உடன்படிக்கை, உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அப்ப ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்திற்கு பிறகு ஒரு கானான் உண்டு, அதை நிச்சயமாக கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அந்த உடன்படிக்கை நிமித்தமாக தான் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வனாந்திரத்திற்கு சென்று இந்த கானான் தேசத்தை அடைகிறார்கள். இப்ப அப்படி போகும் பொழுது அவர்களுக்கு தேவனுடைய வழிநடத்துதல் எப்படி இருக்கிறது என்பதை நாம் இந்த அதிகாரத்தின் 13ஆம் வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும் நாம் அற்புதமாய் பார்க்கிறோம். அவர்கள் பல தேசங்கள், பல ராஜாக்கள், பல எதிரிகள், காடுகளிலே செல்லும் பொழுது மிருகங்கள், இவைகள் எல்லாம் கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. ஆனா வசனம் என்ன சொல்றது? 14வது வசனத்துல, அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். இந்த 8வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும், அல்லது 45 தமிழ்ல, ஆங்கிலத்துலன்னா 44 வரைக்கும் லாஸ்ட் வர்ஸ் மாத்திரம் விட்டுறணும். இந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது தேவன் என்ன செய்தார், எப்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டுப்பாட்டில் இருக்கிறார், தேவன் நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் பொழுது என்னென்ன காரியங்கள் எல்லாம் அவர் நடப்பிக்கிறார் என்பதை நாம் இங்கு படிக்க முடியும். இந்த 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அல்லது வச்சு எல்லா வசனங்களையும் வாசிக்கும் பொழுது, மேற்சொன்னபடி இது காட் சாவர்னிட்டியினுடைய
ஒரு டெஸ்கிரிப்ஷன் என்று நம்ம சொல்லலாம். அவர், அவர், நான் அப்படின்னே வரும். எல்லாமே தேவன் செய்கிறார், தேவன் செய்கிறார், கர்த்தர். நல்லா பார்த்தீங்கன்னா அப்படிதான் வரும். அந்த நிறைய வசனங்கள். Even though Israelites are marching towards Canaan, கானானை நோக்கி இஸ்ரேல் மக்கள் பயணம் செய்தாலும், மோசே அவர்களை எவென்ச்சுவலி வழிநடத்தினாலும், வழிநடத்துகிறது தேவன் தான். அப்படி வழிநடத்தும் பொழுது அவர் என்னெல்லாம் செய்யறாருன்னா, சாதாரண ஜனங்களுக்காக அது குறித்து பார்க்கும்போது 12ஆம் வசனத்துல, அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்கு உட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தாங்க. பரதேசிகளா தான் இருந்தாங்க. சொந்த ஊர் இல்ல. பாட்டு பிரயாணம் பண்ணி போய்கிட்டே இருந்தாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களை தேவன் அவர் கரங்களில் எடுத்துக்கொண்டு ராஜாக்களை கடிந்து கொள்ளுகிறார். அப்ப நம்மளுடைய அப்ளிகேஷன் என்ன? இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம ஒவ்வொரு வாரமும் எதை பத்தி தான் நிறைய பேசுறோம்? ஜெபத்தை பத்தி தான் பேசுகிறோம். சோ ஏன் இந்த பகுதியை எடுத்தேன்னா, இது ஜெபம் மாதிரி இல்லாட்டினாலும் எப்படி பிரேயருக்கு இதை காரிலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இதன் மூலமாக எப்படி நம்ம ஜெபிக்கலாம், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கறதுக்கு தான் இந்த சங்கீதத்தை எடுத்தேன். ஆண்டவர் குறிப்பா பழைய ஏற்பாட்டை நாம் அதிகமாக படிக்கும் பொழுது we can understand how God dealt with people in their life journey. ஒரு வாழ்க்கை பயணத்திலே தேவன் எப்படி அவர்களை நடத்தினார், டீல் பண்ணினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதை பார்த்து இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அல்லது பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஜனங்களை தேவன் நடத்தி இருந்தால் அவர் என்னையும் இன்றைக்கு அப்படி நடத்த வல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆகவே அவருடைய அந்த விதமான சாவரின் லீடிங், அந்த தெய்வீக வல்லமையான வழிநடத்தல், அந்த இறையாண்மை என்னை இன்னும் வழிநடத்தும். ஆகவே அதற்காக நான் எதிர்பார்த்து தேவனிடத்திலே ஜெபிக்கலாம் என்று சொல்லி எனக்கு அது என்னை ஜெப வாழ்க்கையை தூண்ட வேண்டும். இதெல்லாம் சும்மா ஓகே. இந்த வசனம் இருக்குல்ல, என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் அபிஷேகம் பண்ண ராஜாக்களை கடிந்து கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞாபகம் வருதா? முத எப்ப அந்த ராஜாக்களை கடிந்து கொண்டார் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் வருதா? ரொம்ப நாள் ஆச்சு. உங்கள்ட்ட நான் டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாருக்காவது ஞாபகம் வருதா? டைப் பண்றீங்களா? யாரோ ஒரு ராஜாவை ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரா? அதாவது தேவன் அந்த அந்த ராஜாவை அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நிமித்தமாக கடிந்து கொண்ட ஒரு அனுபவம் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வருதா? ஓகே, ஒரு சிலர் அடிக்கிறேன். ஆபிரகாம், சூப்பர். ஓகே, ஆபிரகாம் தெரிந்து கொண்ட மனிதன் அபிமெலேக்கை கடிந்து கொள்ளுகிறார். ஏன்னா ஒரு ஆபிரகாம் தப்பா சொல்றதுனால தெரியாம மனைவிய கூப்பிட்டு விட்டுறாரு. அப்ப வசனம் என்ன சொல்லுது? இப்ப நம்ம திரும்பி சங்கீதம் 105க்கு வந்துருவோம். இது வந்து நீங்க ரெஃபரன்ஸ் வேணும்னா ஆதியாகமம் 20க்கு போயிருங்க. நான் அதை எடுத்து கொஞ்சம் விளக்கலாம்னு பார்த்தேன். நீங்க வேணா போய் படிச்சுக்கங்க. ஏன்னா டைம் இருக்காது, முடிஞ்சிடும். ஆனா அங்க தெய்வீகமான முறையில
ஆபிரகாம் ஹெல்ப்லெஸ். ராஜா வந்து கூட்டு போயிடுறான். ஆபிரகாமால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் நேரடியாக அபிமெலேக்குக்கு இறங்கி, நீ நீ காலி ஆயிடுவ, ஒழுங்கா அவளை விட்டுரு. ஆண்டவரே, எனக்கு தெரியாது, ஏமாத்திட்டாங்க, நான் அவனோட மனைவின்னு தெரியாது, சகோதரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நீ நீதியா தான் செஞ்ச, அதனாலதான் நான் உன்னை காப்பாத்துறதுக்காக நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இதுதான் காட் சாவர்னிட்டி. when we become helpless and if we are God's children, God's chosen, God will step in. அப்ப நம்ம தைரியமா ஜெபம் பண்ணலாம். நம்மளுடைய ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன் வரும்போது, நம்மை காட்டிலும் பலவான்களை நாம் சந்திக்கும் பொழுது, ஆபிரகாமின் தேவனே, ஆபிரகாமின் நாட்களிலே அபிமெலேக்குக்கு நீர் ஆபிரகாமை விலக்கி காத்தவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். ஆபிரகாமின் நிமித்தம் ராஜாவை கடிந்து கொண்டது போல, ஆண்டவரே, எனக்கும் இந்த சூழ்நிலை, என்னுடைய எதிராளிகளுக்கு நீர் என்னை காப்பாற்றும். இது ஒர்க் பிளேஸ்ல பிரேயர் பண்ணலாம், எங்க வேணாலும் இந்த பிரேயர் பண்ணலாம். whenever we feel helpless and hopeless, whenever we know we are done, அவ்வளவுதான், எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு உதவியே இல்லை, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற நிலையில நம்ம எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம், இந்த சங்கீதம் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. we still have a God whom we can approach, no matter how hopeless our situation is and how helpless we may feel. சரிங்களா? என்ன சூழ்நிலையா இருந்தாலும், என்ன நம்பிக்கை அற்ற சூழ்நிலையா இருந்தாலும், என்ன உதவியற்ற நிலையில் நான் இருந்தாலும், தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது தேவன் இறங்கி வந்துருவாருங்க. அதனாலதான் ஜெபம் பவர்ஃபுல். அப்படிப்பட்ட தேவனை நாம் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக நாம் எல்லா சூழ்நிலைக்காகவும் ஜெபிக்க வேண்டும். சோ இது பூரா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரே தீம் தான். நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணல, இன்னும் ஒண்ணு மாத்திரம் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன செய்றாரு ஆண்டவர்? ஆபிரகாமை நினைச்சு பார்க்கல. இன்ஃபேக்ட் ஆபிரகாம் அதற்காக ஜெபிக்க கூட இல்லை, பயந்துகிட்டு தான் இருந்தார். ஆனா ஆண்டவர் இறங்கி வந்து விட்டார். அடுத்த ஒரு காரியத்தை என்ன பார்க்கிறோம்? 16வது வசனத்துல 16, அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். ரொம்ப முக்கியமான வசனங்க. நிறைய காரியம் இருக்குங்க. இது இதை இந்த வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும்னா such a beautiful verse. யாரு என்னத்த எங்க செய்யறார், ஏன் செய்யறார், இவ்வளவு காரியம் இருக்குதுல. இது எல்லாத்தையும் ரொம்ப நேரம் பேசலாம். யாரு யாரு எங்க என்னத்தை செய்யறார், எதற்கு செய்யறார்? தேவன் தேசத்திற்கு பஞ்சத்தை அனுப்புகிறார். ஒரு ஹோல் தேசத்தையே ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? அவர் அவர் பார்வையிலே அதை எப்படி நடத்த வேண்டுமோ அவரால் முடியும். அதான் நான் சொன்னேன், இந்த வசனங்கள் எல்லாமே அவருடைய இறையாண்மை சாவர்னிட்டியை குறிக்கிறது.
முக்கியமான கேள்வி என்னன்னா, நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? God can bring famine to a nation. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேசத்தை தேவன் கட்டுப்படுத்துகிறார். மனிதர்கள் இருந்தாலும் பார்வோன் அந்த தேசத்திற்கு ஆளுகை செய்யக்கூடிய தலைவனா இருந்தாலும் உண்மையா ஆளுகை செய்கிறது யாரு? நம் தேவன், யெகோவா தேவன். அதைத்தான் நீங்க பார்க்கிறோம். அவன் ஒண்ணும் செய்ய முடியல. தேவன் நினைச்சார், அவருடைய நோக்கத்திற்காக பஞ்சத்தை வரவைத்தார். அதனாலதான் இது ரொம்ப முக்கியமான வசனம். பஞ்சம் வரவைக்குவதற்கும் ஒரு தேவ நோக்கம் அல்லது ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இது முக்கியமான வசனம் அப்படின்னு சொன்னேன். பஞ்சம் அப்படிங்கிறது ஏன் தேவ திட்டமா இருக்கணும்? பஞ்சம் எப்படி பஞ்சம்னா எப்படி ஒண்ணுமே கிடைக்காது. ஏன்னா என்ன போட்டிருக்கு? ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பாடே இருக்காது. எப்படிப்பட்ட கொடூரமான சூழ்நிலை! திடீர்னு நம்ம இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சந்திக்க நேரிடக்கூடிய ஒரு நிலை வருகிறது என்றால், அதை யோசித்து பார்ப்போம். நம்ம காலத்துல எல்லாம் பசி அல்லது பஞ்சம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கல. சாப்பாடு இல்ல, பிச்சை கேட்டு வர்ற ஆட்கள் இப்ப இல்ல. நான் சிறு வயசுல வளர்ந்த நாட்கள்ல பிச்சை கேட்டு வருவாங்க. எதித்த வீட்ல எல்லாம் சாப்பாடு குடுப்போமான்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத நைட்டு குடுத்தா வாங்கிக்குவாங்க. இன்னைக்கெல்லாம் அந்த நிலை இல்ல. ஆனா யாருக்குமே சாப்பாடு இல்ல. சாப்பாடு நெனச்சால் நம்ம குடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பஞ்சத்தை வர வைக்கிறார். அதற்கும் அதான் நான் கேட்டேன். யார்? எங்க? என்ன? எதற்கு? அப்படின்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் 3 தேவன் முழு தேசத்திற்கு பஞ்சத்தை வர வைக்கிறார். ஆனா எதுக்கு? இதுல என்ன தேவ திட்டம் இருக்கு? பஞ்சம் வர வைக்கிறதுக்கு என்ன தேவ திட்டம் இருக்கு? அநேக நேரங்களிலே நாம் ஜெபிக்கும் பொழுது பஞ்சம் மாரி ஒரு சூழ்நிலை தான் நமக்கும் தெரியும். ஆனா அதுல ஒரு தேவ திட்டம் இருக்கும். அதனால அந்த தேவ சித்தத்திற்கு நான் ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு உடனே தெரியாட்டினாலும் ஆண்டவர் அந்த ப்ராசஸ்ல வெளிப்படுத்துவார். ஏன்னா அந்த பஞ்சத்தை கொண்டு வருகிறது தேவன். இந்த பிரச்சனையை கொண்டு வர்றதுன்னு சொல்ல முடியாது நம்ம வாழ்க்கையில. அனுமதிக்கிறது தேவன். யார வேணாலும் பயன்படுத்துவார். நேச்சர பயன்படுத்துவார், சாத்தான பயன்படுத்துவார். நம்ம நம்ம வீட்ல இருக்கவங்களே பயன்படுத்துவார், மருமகள பயன்படுத்துவார், மாமியார பயன்படுத்துவார். நெறைய நடக்குதுல்ல நம்ம குடும்பங்கள்ல. புருஷன பயன்படுத்துவார், மனைவிய பயன்படுத்துவார், பிள்ளைகள பயன்படுத்துவார், இன்லாஸ் பயன்படுத்துவார், வேலை வேலைக்காரவங்களை பயன்படுத்துவார். வேலை செல்லக்கூடிய இடங்களிலே கொலீக்ஸ பயன்படுத்துவார், பாஸ பயன்படுத்துவார். யாரை வேண்டுமென்றாலும் அனுமதிப்பார். அவருடைய திட்டத்திற்காக. நிறைய நேரம் அது புரியாம நம்ம ஜெபத்துல சோர்ந்து போய் ஜெபத்தை விட்டுருவோம். ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். எதற்காக பஞ்சம்? வாட் குட் ஃபேமின் கேன் பிரிங்? அதுல என்ன தேவ திட்டம்? யோசிக்கிறீங்களா? என்ன அப்படின்னு? இப்ப எல்லாருக்கும் இந்த இது தெரியுது தானே? இப்ப இது எங்க போறோம்? யோசேப்பினுடைய காலத்திற்கு போறோம். 17 வசனத்துல வாசிக்கும்போது, அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். இப்ப தேவ திட்டம் என்ன? எதனால பஞ்சம்? யோசிக்கிறீங்களா? எதனால பஞ்சம் வருது? இதுல என்ன தேவ திட்டம்? சரி. ஏதாவது டைப் பண்ணுவீங்களான்னு பார்த்தேன்.
ஓகே. என்ன தேவ திட்டம்னா, ஆண்டவர் பாருங்க, இதுல 2 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் எல்லாவற்றையும் முன் அறிந்தபடியினாலே அவர் என்ன சொல்கிறார்? ஒருத்தவங்க எழுதியிருக்கிறாங்க, தேவனை சார்ந்திருப்பதற்கு அதிகமாக தேவனை சார்ந்திருப்பதற்கு தேவன் இதை அனுமதிக்கிறார் என்று. கண்டிப்பா நல்லது. சரி, நான் சொல்றேன். நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு. 11 வசனம் என்ன சொல்லுது? God sent a man ahead. அப்ப இதுல ஒரு பெரிய காரியத்தை என்ன தெரிஞ்சுக்கிறோம்? தேவன் அனாதி ஞானம் உள்ளவர், ஆம்னிசியன்ட் அப்படிங்கிறோம்ல, எல்லாம் அறிந்தவர் அல்லது எதிர்காலத்தையும் அறிந்தவர் அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப தேவன் இந்த மாதிரி பஞ்சம் வரும் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சு அதற்காக என்ன செய்யறாரு? அந்த பஞ்சத்தின் மத்தியிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக யோசேப்பை முன்னாடியே அந்த அபண்டன்ஸ் இருக்கக்கூடிய தேசத்திற்கு அனுப்பிடுறார். Our God is an ahead God who plans ahead of time for his people. எப்படிப்பட்ட தேவங்க பாருங்க. யாக்கோபு அவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த பெரிய ஜனக்கூட்டம், இவர்கள் கானான் தேசத்திற்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இவங்களுக்கு தெரியாது பஞ்சம் வரும்னு. யோசேப்பு அங்க போகாட்டினா இவங்க எல்லாம் பஞ்சத்துல செத்துருப்பாங்க. தேவ திட்டமே போயிருக்கும். கானான் தேசத்திற்கு ஜனங்களை எடுத்து செல்ல வேண்டிய தேவ திட்டமே போயிருக்கும். ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, இப்படி தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் ஆண்டவர் இதற்காக ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் யோசேப்பு. அப்ப தேவ திட்டத்துக்குள்ளே தேவனுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவர் அந்த தேசத்திற்கு ஒரு இரட்சகர் மாதிரி எழும்ப வேண்டும் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? 18 வசனம், கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், பிராணன் இரும்பில் அடைபட்டது. இதெல்லாம் நமக்கு தெரியும். யோசேப்பு என்னென்ன கஷ்டம் எடுத்தோடனே பிட்ல போனாரு, குடும்பத்தை இழந்தார். அப்ப அநேக நேரங்களிலே why me, ஏன் எனக்கு கஷ்டம்? நம்ம ஜெபத்துல அதுதான் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணிருது. ஏன் எல்லாரும் நல்லா இருக்காங்க, என் வாழ்க்கை மாத்திரம் ஏன் இப்படி இருக்கு? எல்லார் ஜெபமும் கேட்கப்படுற மாதிரி இருக்கு, ஏன் ஜெபம் மாத்திரம் ஏன் கேட்கப்படல அல்லது ரொம்ப நாளா டிலே பண்றாரு அப்படின்னு நமக்கு ஒரு போராட்டம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை யோசேப்பாய் தெரிந்திருந்தால் அதை தெரிந்து கொள்றது யார்? அதுதான் நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறோம் இந்த பகுதியில? God is a sovereign God. He chooses who to pick, what to do, how to intervene. அவர் என்ன வேணாலும் செய்வாருங்க. அவர் அவர் வந்து சீசல்கிட்ட சொல்லுவாரு, நீ போ, மீன் வாயை தர, உள்ள காசு இருக்கும் எடுத்துட்டு வாம்பாரு. இருக்கும் அங்க போனாங்கன்னா, அங்கிட்டு வலைய போடு அப்படிம்பாரு. போடுவாங்க, மீன் நிரம்பி வந்துடும். நைட் முழுவதும் மீன் பிடிச்சா இருக்காது. அதான் காட் சாவர்னிட்டி. என்ன வேணாலும் செய்வார். அதை நம்ம நம்பிட்டோம்னா முழுசா எல்லா காரியத்திற்கும் ஜெபம் பண்ணுவோம். நம்ம விசுவாசம் அதிகரித்து விடும். நிறைய நேரத்துல இந்த ஃபெய்த்ல ப்ராப்ளம் வந்துருது. ஒரு சில காரியங்களுக்கு தேவனை நம்புறோம், ஒரு சில காரியங்களுக்கு நம்ப மாட்டோம். அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாமை பிடித்தது. அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சாவரினா இறங்கி அந்த ராஜாவை தடுத்தார். அவன் நம்பிட்டான். ஓகே, இடையில ஒரு சில தப்பு செஞ்சாரு. அது எல்லாருமே தான். யாரும் பெர்ஃபெக்ட், யாருமே பெர்ஃபெக்ட் இல்ல. ஆனா அவன் நம்பினான். வசனம் என்ன சொல்லுது? சரீரம் செத்ததா இருந்தாலும் வாக்கு தத்தத்தின் மேல் அவன் என்ன செய்யல? ஒரு நாள் அசதியா இல்ல.
கர்த்தர் கொடுக்க வல்லவர். கொடுத்த பிறகும் அவனை திருப்பி கொடுக்கும்போது, அவனை கொடுத்தாலும், சாக கொடுத்தாலும் அவனை உயிரோடு எழுப்ப வல்லவர் என்று சொல்லி 100 வயதுக்கு பிறகு பிறந்த ஒரு குழந்தையும் கொடுக்கிறான். அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்திலே வளர்க்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட சூழ்நிலையை அனுமதிக்கிறார். விசுவாசம் வருஷகுமாரன் வரும்போது லூக்கா 18:8 விசுவாசத்தை காண்பார். அநேக நேரத்துல விசுவாசம் பிரச்சனை இருக்கு. அப்ப என் குடும்பத்தை காப்பாத்தணும் அல்லது ஏதோ ஒரு தேவ திட்டம் நிறைவேறணும் என்பதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்றால் சில சமயங்கள்ல ஐ ஹாவ் டு கோ த்ரூ டிலேஸ். இதுக்கு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் என்ன? அன்னாள் கூட இருந்தவளுக்கு குழந்தை பிறந்துச்சு. அவ இவள ரொம்ப அருவருப்பா பேச ஆரம்பிக்கிறா, அழுகிறா. ஆனா அண்ணாவுக்கு ஏன் டிலே ஆச்சு? அண்ணாவுக்கு டிலே ஆனதுக்கு ஒரு தேவ திட்டம் இருந்துச்சு. இஸ்ரவேல்ல தேவனுடைய வார்த்தை அபூர்வமா இருந்தது. தேவனுடைய தரிசனமே இல்ல. அங்க ஒரு தீர்க்கதரிசி எழுப்ப வேண்டும். ஒரு முதல் தீர்க்கதரிசி அந்த அஹ், ஜனங்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த தேவ திட்டம் அன்னாள் மேல் இருந்தபடியினாலே அவரா டக்குன்னு ஒரு சாமுவேலை கொண்டு வந்துட முடியாது. அங்கதான் பிரேயர் எவ்வளவு பவர்ஃபுல் நம்ம பார்க்கிறோம். பூமியிலிருந்து யாராவது ஒருவர் தன்னுடைய தேவைக்காக ஜெபித்தால் தான் ஆண்டவர் பதில் கொடுக்க முடியும். அதனால அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைக்கிறாள். அப்ப அன்னாள் என்ன செய்யறா? எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கும்போது ஆண்டவர் கொடுத்துட்டு திரும்பி அவனை எடுத்துக்கிறார் அவர் திட்டத்துக்கு. ஒரு தீர்க்கதரிசியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அன்னாளை ஜெபிக்க வைக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் நடக்கல, ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறீங்க, ஹோப்லெஸ்ஸா இருக்கிறீங்கன்னா, your situation is shouting you to pray, not stop prayer, not get into depression. சரிங்களா? எனக்கு இந்த காரியம் நடக்கல, பிரேயர் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு பிரேயரை விடுறதுக்காக ஆண்டவர் டிலே பண்ணல. நீங்க இன்னும் ஆழமாய் ஜெபிக்க வேண்டும். இன்னும் தேவ திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நம்பி நாம் வல்லமையாக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்ப முக்கியமான காரியத்துக்கு வர்றேன். நேரம் இல்ல. நான் டக்குன்னு முடிக்கணும்னு நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. டைம் பார்க்க மாட்டேன். ஓகே, நான் வேகமா சொல்லி முடிச்சிடறேன். பிரேயர் பண்ணி முடிச்சிடலாம். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அப்ப இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன? ஏன் இந்த டிராமாவெல்லாம் பண்றாரு? இதுல தேவ திட்டம் என்ன? ஏன் யோசேப்பை முன்ன அனுப்புறாரு? ஆண்டவர் யோசேப்பிற்கு ஒரு வாக்குத்தத்தம், ஒரு வார்த்தை கொடுத்தார். ஒரு என்ன கொடுத்தார்? 11 கதிர்கள் என்ன செய்யும்? கீழே வணங்கும். அதுதான் வசனம் என்ன சொல்லுது? 19ல கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். என்ன வார்த்தை சொன்னாரு? ட்ரீம் மூலமா 2 ட்ரீம். சரிங்களா? அதெல்லாம் போய் படிக்க நமக்கு நேரம் இல்ல. தெரியும்ல? ஆனா 37 இருக்குல்ல, ஜெனசிஸ் 37 ஆதியாகமம் 37. அப்ப அதை நிறைவேற்ற வேண்டும். எப்படி நிறைவேறும்? இவங்க எல்லாம் போய் எப்ப யோசேப்பு கால்ல விழுவாங்க? அவங்க இருக்கிற இடத்துல, யாக்கோபு இருக்கிற இடத்துல பஞ்சம் வந்தாதான். போடு பஞ்சத்தை போடு. அவனை வித்து அனுப்புனீங்கல்ல, இப்ப வாங்க, என் பிள்ளைக்கு என்ன செஞ்சீங்க நீங்க? என் பிள்ளை எப்படி நீங்க இப்படி ட்ரீட் பண்ணலாம்? இங்க இருந்து அங்க ஓடுறான் நடந்தே, எவ்வளவு தூரம்? போ, அங்க போய் கால்ல விழு. ஆண்டவர் உங்களை குறித்து, ஒவ்வொருவரை குறித்து, உங்கள் ஒவ்வொருவரை குறித்து, உங்க குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். எப்படி யோசேப்பிற்கு ஒரு திட்டம் வைத்திருந்தாரோ,
எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு திட்டம் வைத்திருந்தாரோ அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன திட்டம்? கானான் போகணும். யோசேப்புக்கு என்ன திட்டம்? உயர்வு. குடும்பத்திலே அவன் உயர்வு. நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்ம உயர்வுக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம், செழிப்பிற்காக ஜெபிக்கிறோம். நல்லது. அதுதான் எல்லாம் ஜெபிக்க சொல்றாங்க. ஜெபிக்கிறோம். ஆனா we want success, but we don't want the process. We hate the process. It cannot be. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? நாம நம்ம நமக்கு நல்ல ஐஸ்வர்யம் வேணும், நமக்கு அது வேணும், இது வேணும்னு பிரேயர் பண்றோம். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டுருவார். ஆனா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. விலங்கு போடுவாரு, பிராணனை இரும்புக்குள்ள அடைப்பாரு. அதுதான் pathway of suffering before getting into success. அதுக்கு ஒப்பு கொடுத்து தாக்கு பிடிச்சீங்கன்னா தப்பிப்பீங்க. இல்லையா பாதியிலே விட்டுருவீங்க. இல்ல சில சமயத்துல பிரேயரை விட்டுருவீங்க. யார் உள்ள வருவா? சாத்தா உள்ள வருவான். அது பிறகு அவன் உங்களை வேற டைரக்ஷன் கொண்டு போயிடுவான். வேற மாதிரி போயிருவீங்க. we have to go through a process no matter who we are. எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு பயணத்தை வைத்திருக்கிறார். ஏன்? எதுக்கு பயணத்தை வச்சிருக்கிறார்? ஒண்ணுமே பயணம் இல்லாம உங்களை பெரிய இடத்துல கொண்டு போய் வைத்தா தலைகால் தெரியாம பெருமை வந்து பிசாஸ் மாதிரி லூசிஃபர் மாதிரி அழிஞ்சு போயிடும். இது வந்து ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. நமக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையை பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நமக்கு எப்பெல்லாம் கம்ஃபர்டபுளா லைஃப் இருந்துச்சோ, எப்பெல்லாம் எல்லாம் இருந்துச்சோ, காசு இருந்துச்சோ, பணம் இருந்துச்சோ, மேபி இன்னைக்கு கூட யாராவது கேட்கறவங்க அப்படி இருக்கலாம். எனக்கு எல்லாம் இருக்கு, அதனால ஆணவத்தோட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வருவார் உங்களை தேடி, விளங்கிடுவாரு. ஏன்? உங்களை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ல, அவர் திட்டத்துக்குள்ள கொண்டுட்டு வரணும்ல. ஏன்னா நல்லா இருக்கும் போதே திருந்திடணும். இல்ல விலங்கு போடுவாரு, வியாதியை கொண்டு வருவாரு, ஒரு ஹார்ட் அட்டாக்க கொண்டு வருவாரு, என்னத்தையாவது ஒண்ணு கொண்டு வருவாரு. அதுக்கு பிறகு ஐயோ அம்மா ஆண்டவரே நான் ஒழுங்கா தானே ஜெபம் பண்ணேன், ஏன் ஆண்டவரே இப்படி என் வாழ்க்கை ஆயிருச்சு அப்படின்னா எத்தனையோ முறை எச்சரிச்சிருப்பாரு, கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்? உங்களுடைய ஐஸ்வர்யம், உங்களுடைய அந்த 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 காலகட்டத்திலே தேவையின்மை உங்களை ஆண்டவருடைய திட்டத்திற்கு, ஆண்டவரை தேடுவதற்கு உங்களை அடிபணிய வைக்காது. யாரோ ஒருத்தர் ஆண்டவர் எச்சரிக்கிறார், ஏதோ உங்களுக்கு வரப்போகுது, எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் பேசுறாரு உங்கள்கிட்ட, திருத்திக்கங்க. ஆண்டவர் இல்லைன்னா ஆண்டவர் கரங்கள்ல விழுந்தா பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லு. இதெல்லாம் நான் பிளான் பண்ணி சொல்லங்க. ஏதோ திடீர்னு ஒரு எச்சரிப்பு வார்த்தை வருது, யாருக்குன்னு தெரியல. எனக்கு 21 பேர் இருக்கிறீங்க, என்னை எல்லாமே 20 பேர் இருக்கிறீங்க. ஜெபம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. நீங்க கண்ட்ரோல் பண்றேன் உங்க லைஃப, நான் நினைச்ச செய்வேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, காலி. சீக்கிரமா உங்களை தேடி ஆண்டவர் வந்துருவாரு. ஆண்டவர் உங்களுக்கு விரோதமா வந்துட்டாருன்னா நிக்க முடியாதுல்ல. சரி போவோம். திடீர்னு டைரக்ஷன் மாறிடுச்சு. ஏதோ கண்டிப்பா ஆண்டவர் யார்கிட்டயோ பேசுறாருங்க, உங்களுக்கு தெரியும் யாருன்னு. நீங்க லைட்டா எடுத்துக்காதீங்க, சரிங்களா? ஏதோ டெய்லி பிரேயருக்கு வந்தோம், இந்த மாதிரி நான் இது வரைக்கும் இந்த பிளாட்ஃபார்ம்ல சொன்னதில்லை, சரிங்களா? மேபி இப்ப நான் ஒரு 72 hour ஃபாஸ்டிங் பிரேயர் இங்க சவுதி அரேபியால இருக்கேன். 72 hour ஃபாஸ்டிங் பிரேயர்ல இப்பதான் முடிச்சுட்டு வந்தேன். மேபி அதனுடைய பெனிஃபிட்டான்னு தெரியல, அங்க ஆண்டவர் நிறைய வெளிப்பட்டார். ஸோ யாரோ ஒருத்தர் இருக்கிறீங்க, சீரியஸா எடுத்துக்கங்க. ஆனா ஆண்டவர் நிச்சயமா அவருக்கு ஒரு சக்சஸ் கொடுப்பார், ஒப்பு கொடுத்தீங்கன்னா. யோசேப்பு என்ன செஞ்சாரு? ஒப்பு கொடுத்தார். என்ன வந்தாலும் பரவாயில்ல, வாயை திறக்கலைங்க, ஒரு நாள் கம்ப்ளைண்ட் பண்ணலங்க. இன்ஃபேக்ட் அவர் ஜெபம் கூட பண்ணலங்க. ஆனா ஆண்டவர் தூக்கிட்டு போயிட்டார். சோ உங்களை எச்சரிப்பது, இப்ப உங்களுக்கு வந்த எச்சரிப்பு உங்களை பயமுறுத்துறதுக்கு இல்ல. உங்களை ஆண்டவர் அவருடைய கரங்களுக்குள்ளே நீங்க அடங்குனீங்கன்னா ஆண்டவர் உங்களை தூக்கிட்டு போயிடுவார். அப்ப ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்த வேண்டும் என்றால் ஒரு ப்ராசஸ்க்குள்ள அவன் என்ன செய்யணும்? போய்த்தான் ஆகணும். ஒருவேளை இந்த காலை வேளையிலே யாரோ ஒருவர் மனமுடைந்து வந்திருக்கலாம். நீங்க என்னடா இவ்வளவு ஜெபம் பண்ணி பிரயோஜனமே இல்லை. மேபி ஆண்டவர் உங்களை யோசிப்பை போல தேர்ந்தெடுத்திருக்கலாங்க. அதனால டிலே பண்ணலாம். 17 வருஷம் அவருக்கு டிலே ஆயிடுச்சு. ஆனா அவர் டிலே ஃபார் எவர் டிலே ஆகல. எல்லா கண்களையும் மூடி ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுப்போமா? நான் நிறைய இன்னும் சொல்லணும்னு விரும்புறேன், நேரம் இல்லை, பரவாயில்ல, நான் உங்களை அனுப்பணும், டைம் ஆயிடுச்சு. ஆனா கண்களையும் மூடி ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை யோசிப்பை போல என்னை தெரிந்து கொண்டீங்களா ஆண்டவரே?
அதை நான் அறியாமல் நான் என்னுடைய வாழ்க்கையை உடைய கரங்களிலே அடங்க அனுமதிக்காமல் ஏன் கரங்கள்ல எடுத்துக்கொண்டு தவறாய் போய் கொண்டிருக்கிறேனா? யோசிச்சு பாருங்க. அல்லது அடுத்த லெவலுக்கு போய் மன கஷ்டம், மனப்போராட்டம், சந்தேகங்கள், பயங்கள், கன்ஃபியூஷன்ஸ், ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு ஃபீலிங் ஆஃப் ஃபியர் ஆர் ஃபெயிலியர் ஆர் ரிஜெக்ஷன், என்னமோ தெரியலங்க. யாரோ இன்னைக்கு ஏதோ ஒரு பாரத்தோட வந்திருக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுடைய பயங்களோ, கன்ஃபியூஷனோ அல்லது உங்களுடைய நெடுநாள் போராட்டங்களை நிச்சயமாக அவர் சீக்கிரமாய் முடிவுக்கு கொண்டு வருவார். யோசேப்பு கடைசி வரைக்கும் சிறைச்சாலையில இல்ல, அவரை ஆண்டவர் உயர்த்தினார். அதற்காக அவர் விலங்கிடப்பட்டாலும் அவர் புரிந்து கொண்டே இருந்தார். என்றைக்காவது ஒரு நாள் தேவன் கொடுத்த வார்த்தை எனக்கு நிறைவேறும். நீங்களும் ஆண்டவரிடத்துல இந்த காலை வேளையில யோசேப்பிற்கு ஒரு வார்த்தை கொடுத்தீங்க, அப்பா எனக்கும் என்னுடைய சூழ்நிலையில ஒரு வார்த்தை கொடுங்க. எனக்கும் யோசேப்பை போல தாங்கக்கூடிய அந்த ஸ்டெமினா, இந்த நிலையில்லாத உலகத்திலே நிலைவரமான ஒரு மனதை, ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஒருவேளை என்னை யோசிப்பை போல தெரிந்து கொண்டிருக்கிறீர் என்றால் என்னுடைய குடும்பத்திற்கு, அல்லது உங்க தெய்வீக திட்டத்தை ஏதோ ஒரு விதத்தில் நிறைவேற்றுவதற்கு அதை நான் புரிந்து கொள்கிறேன். அதற்காக டிலேஸை நான் மனமுகர்ந்து ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை தூக்கி போயிடுவாருங்க, விட்டுற மாட்டாருங்க. பாருங்க, யாரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் சிச்சுவேஷன்ஸ்குள்ள இருக்கிறீங்களோ அவங்க எல்லாமே பாக்கியவான்கள். அப்படி நினைக்கணும் நம்ம. அல்லேலூயா. அப்படி நினைக்கணும். அப்படி நினைச்சா உங்க ஜெபம் மாறிடும். விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுவீங்க. ஓ, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், என் குடும்பத்துல எல்லாத்தோட நான் கஷ்டப்படுறேன், நான் ஆண்டவருக்காக தான் நிக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஏன் இவ்வளவு போராட்டம் வருதுன்னு நினைக்கிறதை காட்டிலும் நான் ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு அவமானம், இவ்வளவு நிந்தைனா அப்ப ஆண்டவர் என்னை குறித்து ஒரு பெரிய தேவ திட்டம் வைத்திருக்கிறார். ஆகவே நான் ஆண்டவரிடத்துல இன்னும் நம்பிக்கையோடு என்னுடைய உயர்வுக்கு வருகிற வரை நான் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க போகிறேன். ஒரு நாள் ஆண்டவர் யோசேப்பின் தலையை உயர்த்தின தேவன். சங்கீதம் 3:3 நான் பார்க்கிறோம்ல, he is the lifter of my head, he is the lifter of my soul. என்னுடைய தலையை உயர்த்துகிற தேவன். ஆகவே நான் அந்த உயர்த்துகிற தேவனை நான் வழிபடுவேன். ஏன்னா he is a sovereign God, he can do anything, he can do anything. அதுதான் sovereign God. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா அந்த காலை வேலை? அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேலையில யாரோடு நீ பேசி கொண்டிருக்கிறீங்கப்பா. உடைந்து வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, நம்பிக்கையற்ற நிலையில இருக்கிறாங்கப்பா. ரொம்ப நாள் நடக்கலையே என்று ஆண்டவரே, போதும் இனிமே வேண்டாம் அப்படிங்கிற நிலைக்கு கூட தள்ளப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவர் இந்த காலை வேளையில அவர்கள் சூழ்நிலை இறங்குவீராக. யோசேப்பின் தேவன், யோசேப்பின் தலையை உயர்த்தின தேவன் மனமடிவோடு இந்த காலை வேளையில வந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை ஆண்டவரே தொடுவீராக. உங்க வல்லமை, யோசேப்பை உயர்த்தின வல்லமை இவர்கள் மேல் அபிஷேகமாய் இறங்குவதாக. இவர்களை உயர்த்துவீராக. உங்க கரத்தை நீட்டுங்கப்பா. இந்த காலை வேளையிலே சூழ்நிலையை மாற்றுங்க ஆண்டவரே. You are a sovereign God. You can do anything, Lord. Do mighty thing for people who are dejected and rejected and depressed, Lord. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நீங்க இருக்கிறீங்க என்பதை அந்த ஒரு டோக்கனை ஆண்டவரே, அவங்க நம்பிக்கை ஆண்டவரே குலைந்து இருக்கக்கூடிய நிலையிலே, கான்பிடன்ஸ் ஷேட்டரா இருக்கக்கூடிய நிலையிலே பிள்ளைகளை நீங்க உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ கூட இருக்கிறீர் என்கிற அந்த ஒரு உணர்வுள்ள ஆவியை நீ கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறப்பா. நீர் இன்னும் உயிரோடு இருக்கிறீர், நீர் இன்னும் சிம்மாசனத்தில் இருக்கிறீர், நீர் இன்னும் பூமியை ஆளுகை செய்திருக்கிறீர், நீர் அந்த சராசரங்களை ஆளுகை செய்யக்கூடிய தேவன். எனக்கு இருக்கக்கூடிய இந்த சின்ன சூழ்நிலைய நீங்க மாற்றிட மாட்டீங்களா? நீங்க மாற்றுவீங்க என்கிற நம்பிக்கை பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்புங்கப்பா. தனிப்பட்ட தேவைகளுக்காக யாராவது இந்த காலை வேளையை நோக்கி வந்திருப்பார்கள் என்றால் தேவனே, என்ன தேவையா இருந்தாலும் சரி மனமுடைந்து வந்திருக்காங்கன்னா நம்பிக்கையை கொடுத்து அனுப்புங்க. யோசேப்பின் தேவன் இருக்கிறார். அவர்
பார்த்துக் கொள்வார். அந்த நம்பிக்கை, நான் இனிமே ஜெபிப்பேன், நான் இனிமே அதிகமாக ஜெபிப்பேன், நான் அதிகமாக தேவனை விசுவாசிப்பேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு அனுப்புங்க. சரீர பலவீனத்தோடு வந்திருப்பார்கள் என்றால் உங்க வல்லமை இறங்கிட்டோப்பா. டாக்டர் ரிப்போர்ட்டை நம்ப வேண்டாம் ஆண்டவரே, உங்களை நம்பட்டோப்பா. யூ கேன் சேஞ்ச் த ரிப்போர்ட் லார்ட். யூ கேன் ஹீல் த பாடி whatever disease they may face லார்ட். கர்த்தர் உணர்த்துங்கப்பா, என்ன வியாதி இருந்தாலும் உங்களை சுகப்படுத்த முடியும் என்பதை பிள்ளைகளுக்கு நீங்க உணர்த்தி விசுவாசத்தை கொடுத்தவர்கள் அதற்காக ஜெபித்து சுகத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. வேலை ஸ்தலங்களில் பிரச்சனை இருக்கும் என்றால் என் தேவன் அதை தீர்க்க வல்லவர் என்று பிள்ளைகள் விசுவாசிக்க உதவி செய்யுங்க அப்பா. நெடு நாட்களாய் ஜெபித்து என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே என்று மனமுடைந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவர் நாளிலே ஊக்கப்படுத்தி அனுப்புங்க. சீக்கிரம் பதில் வருகிறது. என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்கிற அந்த நம்பிக்கையை பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்புங்க ஆண்டவரே. வேறு என்னென்ன தேவைகள் இருந்தாலும் இந்த காலை வேளையிலே பிள்ளைகளுக்கு அந்த தேவைகளை நீ சந்திப்பீராக. என் தேவன் உங்களுடைய குறைவுகளை தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவாக்குவார் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளை நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புங்க. நன்றி செலுத்துகிற ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் ஒரு ஆசீர்வதிப்பாராக. கடந்து போகணுங்கிறவங்க போங்க, விண்ணப்பத்தை வைக்கணுங்கிறவங்க தயவுசெய்து விண்ணப்பத்தை வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ சார். சொல்லுங்கம்மா. என் பேர் ஜோதிங்க சார். ஹலோ. சரிம்மா, சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. சார், என்னோட பையனோட திருமண காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணுங்க சார். சரி, ஓகே. என்னாச்சுன்னா, அது நாங்க நான் மட்டும் தான் சார் கடவுளுக்குள்ள இருக்கிறேங்க சார். அப்படியே வீட்டுல இன்னும் அவர் கடவுளுக்குள்ள கடவுளை ஏத்துக்கலைங்க சார். இப்போ என்னன்னா, இப்பதான் அது கிட்டத்தட்ட நான் 24 வருஷமா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன் சார். பிள்ளைங்க ஸ்கூல்ல படிச்சாங்க. அது நிமித்தமா நான் அப்படியே பிடிச்சிஞ்சு போயிட்டு இருந்தேன் சார். இப்போ என்னாச்சுன்னா, பையனுக்கு இப்போ 27 வயசு ஆகுதுங்க சார். பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறோம். பொண்ணு பார்த்துட்டு இருக்கும்போது சில இடத்துல அந்த அந்த பயோடேட்டா கொடுக்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரெடி ஆகிற ஸ்டேஜில் இல்லை, இந்த பையனோட அம்மா கிறிஸ்டின் கோயிலுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க சார். அப்புறம் மறுபடியும் சில பேர் என்ன சொன்னாங்க, இல்லை அவங்க கிறிஸ்டினில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவே ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பிச்சு பரவி சார். இப்போது எங்களை பார்த்தா எல்லாருமே இவங்க கிறிஸ்டின் அப்படின்ட்டு இவங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு யாருமே முன் வரலைங்க அப்படியே. அதனால ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்குதுங்க சார். வீட்லேயும் இதனால தானே உன்னோட பையனோட திருமண காரியம் தடைபட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நீ சர்ச்சுக்கு போய் என்ன பண்ற, நீ போகாதிரு. அவனும் தம்பி எப்படின்னா, அவன் பிரசங்கம் பண்ற அளவுக்கு அவன் அவனை திடப்படுத்தி வச்சிருக்கான் சார். அப்படியே பிரசங்கம் பண்ணிக்கிறான். அதனால இப்போ அவனையும் சர்ச்சுக்கு அனுப்புறது இல்லைங்க சார். அப்படியே அவன் வெளியில இருக்கிறானுங்க. நேத்து கூட ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சுங்க சார். அப்படியே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க பிரசங்கம் பண்ணும்போது எனக்காகவே பிரசங்கம் பண்ணீங்களான்னு எனக்கு தோணுது. கரெக்டா உள்ள வரலன்னு நினைக்கும் போது அப்படியே அந்த பேரன் பக்கத்துல படுத்துங்க சார். அப்படியே எப்படி விழுந்தான்னு தெரியலைங்க. அப்படியே ஒரே குட்டீர்னு சவுண்ட் சார். முன்னாடி நெத்தி அப்படி அடிபட்டுருச்சுங்க சார். அப்படியே அவன் கத்தி அவனை ஆர்ப்பாட்டம் அடக்கிறதுக்குள்ளே போதும் போன அடிச்சு, பிசாசே இது உன்னோட வேலைதான், நான் அந்த ஜபத்துக்கு கலந்துக்கூடாதுன்னு தான் இப்படி தள்ளி விட்ட குழந்தைய. ஒரு நாள் விழுந்ததில்லை சார். அப்படி குழந்தை 1 வருஷத்துலேயே 1 நாள் விழுந்தது இல்லைங்க. அப்படியே எப்படி விழுந்தான்னு தெரியல சார். அப்படியே ஒரே சத்தம், பயங்கர சத்தம். அப்படியே மண்டையில முன்மண்டையிலே ஃபுல்லாக அடிபட்டுச்சுங்க சார். அப்படியே அப்படி எப்படி விழுந்தான்னு தெரியலைங்க. அந்த குழந்தைய எடுத்து ஆசுவாசப்படுத்திட்டு உள்ள வரதுக்குள்ளே எனக்கு பதட்டம் சார். அப்படியே அந்த லதா சிஸ்டர் தான் எனக்கு அனுப்பிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க, ஏன் வரலன்ட்டு. ஐயோ இப்படி ஆச்சுங்க, நான் அழுதுட்டு இருக்கிறேன், நான் சமாதானப்படுத்திட்டு வந்துடுறேன்ட்டு. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் சார், எனக்காகவே நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்க, ஆண்டவர் எனக்காகவே பண்ண வச்சிருக்காரு உங்களை அப்படின்னு தான் எனக்கு தோணுதுங்க சார். அப்படியே ஆண்டர் கோடானு கோடி சோசரம் சார். எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கங்க. சரிங்க சார், பண்ணுங்க சார். எனக்காக என் நம்பரை வாங்கிட்டு தனியா நீங்க கால் பண்ணுங்க. ஏன்னா நான் உங்களை கட் பண்றேன். ஏன்னா எல்லாரும் வேலைக்கு போறோம். அதனால முறையில வாட்ஸ்அப்ல எனக்கு நீங்க மெசேஜ் அடிங்க. ஏன்னா சரிங்க சார். சரிங்க சார். ஓகே சார். ஆண்டவரே, அருமையான சகோதரி ஜோதி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனமுடைந்து இருக்கிறாங்கப்பா, உம்மை நம்பி வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் உம்மை நம்பி வந்த பிள்ளைகளை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டீர். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த மாதம் முடிவதற்குள்ளதாக ஒரு அற்புதம் செய்வீராக. நாளிலே நீர் பேசினீர் ஆண்டவரே. யூ ஆர் a sovereign God என்று பேசினீர் ஆண்டவரே. நீர் எங்கும் போய்
யாரையும் தொட்டு எதையும் மாற்ற முடியும் என்று நீர் ஆமென். பேசினீரப்பா. நான் பேசல ஆண்டவரே, நீங்க பேசுனீங்க. நீங்க சங்கீதம் 105 மூலமா பேசுனீங்க. வரக்கூடிய காலங்களில் இந்த சகோதரி ஆண்டவரே, இந்த சங்கீதம் 105 வைத்து அவங்களுக்கு இந்த அதிகாரத்திலே என்னென்ன வார்த்தைகள்லாம் அவர்களிடத்துல நீர் பேசுகிறீரோ அதையெல்லாம் வைத்து அவங்க பேசும் பொழுது ஆண்டவரே, நீர் அவர்களை தொட்டு ஆண்டவரே, நீர் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அந்த தம்பிக்கு நீர் ஒரு ஏற்ற துணையை தெய்வீகமான முறையிலே ஆண்டவரே, இப்படி டிலே ஆனாலும் ஆண்டவர் நீங்க குறிப்பிட்ட வார்த்தையை கொண்டு பேசுனீங்க ஆண்டவரே. டிலேன்னு அடிக்கடி நான் சொன்னது ஞாபகம் இருக்கப்பா. ஆகவே நீர் பேசுனீங்கப்பா. இவங்களை யாருன்னே தெரியுதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றாங்க. ஆகவே ஆண்டவர் உணர்த்தினீர். ஆகவே இவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக நீர் இந்த நாளிலே பேசினீர். ஆகவே தேவனுடைய வல்லமை ஆண்டவரே, அந்த மகள் எங்கிருந்தாலும் அவர்களை கொண்டு வருவீராக. என்னுடைய ஜெபம் அப்பா, எப்படி இவங்க ஒரு சீக்ரெட் கிறிஸ்டியனா இருக்காங்களோ அதே மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சீக்ரெட் கிறிஸ்டியனா இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து பொண்ணை கொண்டுட்டு வாங்க. இதே மாதிரி பிரச்சனை சந்திக்கக்கூடிய ஒரு பொண்ணை இவர்களுக்கு கொண்டுட்டு வாங்க. அதன் மூலமாக 2 குடும்பங்களும் இணைய உதவி செய்யுங்க. டூ சம்திங்லா, பட் ஐ நோ யூ வில் டூ எ கிரேட் திங்லா. பெரிய காரியத்தை செய்யுங்க. மன உளைச்சலை குடும்பத்துல எடுத்து போடுங்க. அன்னாளை போல ஆண்டவரே, ஏலி சொன்னாரே, கர்த்தர் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார், சமாதானத்தோட போ என்று சொன்னாரே அப்பா. மகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இவங்க இனிமே இதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டது போல இவங்களுடைய ஜெபத்தை கேட்பீர். இவர்கள் தலையை நீர் உயர்த்துவீர். அப்படிதான் இன்றைக்கு நீர் கடைசியில ஜெபத்திலே பேசினீர். யோசேப்பின் தலையை மாத்திரமல்ல, சங்கீதம் 3:3 வைத்து இவர்கள் ஜெபிக்கட்டும். ஆண்டவர் தலையை உயர்த்துகிற தேவன். இதுவரை தலை குனிவு எங்க இருந்ததோ அவர்கள் மத்தியிலே தலையை இவர்கள் உயர்த்த வேண்டும். கிறிஸ்துவை அறிந்து கொண்டதினாலே, கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு நல்ல மருமகளை கொண்டு வந்தால் இட் வாஸ் ஒர்த் த டிலே என்று எல்லாரும் அறிந்து கொண்டு அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருடைய சொந்தக்காரர்கள் மத்தியிலே இந்த மகளை நீர் உயர்த்துவீராக. உயர்த்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக அந்த கீழே விழுந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். அந்த காயங்கள் ஆறட்டும். சத்துருவின் கிரியைகளாக இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனா இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கும் என்றால் அதை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். இனி இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த குடும்பத்திற்கு வராதபடிக்கு இந்த குடும்பத்தை யோபுருக்கு வெளிப்பட்டு அடைத்த தேவன் அடைப்பீராக. நன்றி ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க. சரிம்மா, ஆண்டவர் ஆசீர்வாதமா. தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. சரிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். சரி. என்னுடைய குடும்பத்திற்காக ஜெபிங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நம்ம இதுல இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திற்காக நாம் எல்லாம் இணைந்து ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். தூர தேசத்துல இருக்கிறாங்க. அவங்க தேவை என்னன்னு எனக்கு தெரியல. பட் காட், யூ ஆர் a sovereign God. யூ நோ எவ்ரிதிங் லார்ட். உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே உங்களுடைய தேவை என்ன என்று. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் தேவையை நீர் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்க கிருபை இவர்களை தாங்கட்டப்பா. அன்புள்ள ஆண்டவரே, குடும்பத்திற்கு ஒவ்வொரு நபருக்காக ஜெபிக்கிறேன். கணவனுக்காக ஜெபிக்கிறேன், மனைவிக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லோரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திருமண காரியமாக இருந்தாலும் சரி, வேலை காரியங்களாக இருந்தாலும் சரி, குடும்ப உறவுகள் காரியமாக இருந்தாலும் சரி, ப்ரொடெக்ஷன் தேவைப்படுதா ஆண்டவரே, மன அமைதி தேவைப்படுதா, வாட் எவர் இட் இஸ் லார்ட், இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புத சுகத்தை, அற்புத விடுதலை, அற்புத தேவைகளை சந்திங்க. அற்புதமான முறையில தேவைகளை சந்திங்கப்பா. உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக ஜெபிங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, வாலிப மகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வாலிப மகளுக்கு ஒரு திருமண துணையை கொண்டு வருவீராக. ஆண்டவரே, அந்த மகளுக்கு எங்கு அந்த பையன் இருக்கிறான் என்பதை தேவன் அறிவீர். ஆண்டவர் அந்த மகளை ஆசீர்வதித்து அந்த மகளுக்கு ஏற்ற ஒரு துணையை ஆதாமுக்கு கொடுத்த தேவன் இந்த காலை வேளையில எங்க எல்லாருடைய ஒருமனப்பாட்டின் ஜெபத்தை கேட்டு அப்பா ஆண்டவரே, ரொம்ப நாளா அந்த வாலிப மகளே இந்த பிளாட்ஃபார்ம்ல வருவாங்கப்பா. அந்த மகள் வாஞ்சையோடு தேடக்கூடிய ஒரு மகள் ஆண்டவரே, ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கு. இன்றைக்கு டிலே பத்தி நீங்க பேசுனீங்களாப்பா. அந்த டிலே மாறும் என்று சொன்னீங்களா ஆண்டவரே.
வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ளவர். யோசேப்புக்கு வாக்கை கொடுத்தீர். கொஞ்சம் டிலே ஆனாலும் ஆண்டவரே ஒரு தரமான ஒரு முடிவை கொடுத்தீரே, ஒரு பெரிய உயர்வை கொடுத்தீர். அதே மாதிரி நல்ல ஒரு மணமகனை இந்த பிள்ளைக்கு தாங்க. ஆண்டவரே இந்த குடும்பம் மக்கள் நன்றி செலுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, தேவன் இந்த நாளிலே எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, என்னோடு இணைந்து அநேகருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆண்டவரே, டாக்டர் ரியாதுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சவுதியில இருக்கக்கூடிய அந்த மகன் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள, ஆண்டவரே நீர் அந்த மகனுக்கு பலவீனத்தின் மத்தியிலே உம்முடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த மகனை உம்முடைய ரட்சிப்புக்குள்ளே கொண்டுட்டு வாங்க. தம்பி ஜோரனுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். லங் கேன்சரா இல்ல அது என்னன்னு அடுத்து வரக்கூடிய ரிப்போர்ட் ஆண்டவரே கேன்சர் இல்லை என்று வர வேண்டும். அதன் மூலமாக அந்த மகனுக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு சுகத்தை கட்டளையிட வேண்டும் என்று உம்மிடத்துல நான் ஜெபிக்கிறாப்பா. அன்புள்ள தேவனே, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. முஸ்லிம் குடும்பத்திலிருந்து வந்தவங்கப்பா, கைவிட்டுறாதீங்க. அந்த 2 குடும்பத்தையும் எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிறேன். என்னோடு இருந்து ஜெபிக்கக்கூடிய எல்லாரையும் ஆசீர்வதியும் அப்பா. இந்த குடும்பத்தின் எல்லா தனிப்பட்ட தேவைகளையும் சந்தியுங்கப்பா. நீர் வல்லமையுள்ள தேவன் என்பதை ஆண்டவரே அவர்கள் தேவைகளை சந்திப்பதன் மூலமாக அவர்கள் அநேகருக்கு சாட்சியாக நிற்க உதவி செய்யுங்க. நன்றி செலுத்துகிற ஜெபத்தை கேட்டதற்காக மீண்டுமாக நாங்கள் இந்த பிளாட்ஃபார்ம்ல இணைந்துமே நோக்கி விண்ணப்பம் செய்கிறவரே, எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம், உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் ஒரு ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்வோம். ஆமென்.